கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே வைத்து விட வேண்டிய பாரம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் அதனுடைய 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அதாவது கர்த்தர் மேல் உன் பாரத்தை ஸ்தோத்திரம் வைத்து விடு அல்லது போட்டு விடு என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாரம் என்று சொல்லுகிற பொழுது ஸ்தோத்திரம் நாம் சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டு, சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டு, வைத்து விட வேண்டிய பாரங்களும் உண்டு, ஸ்தோத்திரம் விட்டுவிட வேண்டிய பாரங்களும் உண்டு. அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 55:22 வைத்து விட வேண்டிய பாரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வைத்து விட வேண்டிய பாரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவரை நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், ஸ்தோத்திரம் ஆலயத்திற்கு செல்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் அந்த பாரத்தை தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே இறக்கி வைக்காமல் கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைத்து விடாமல் அவர்கள் இருதயத்திலேயே சுமந்து செல்கிறார்கள், சிந்தைகளிலே சுமந்து செல்கிறார்கள். வாகனத்திலே பயணம் செய்தாலும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும், வீட்டிலே இருந்தாலும் கூட அந்த கவலை, அந்த பாரம், அந்த வியாதி, அந்த பலகீனம், அந்த நெருக்கடி, அந்த போராட்டம், அந்த இன்னல்களை சிந்தித்து 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 ஒரு மன அழுத்தத்திற்குள்ளேயே வந்து விடுகிறார்கள். கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டிய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடாமல் இவர்களே சுமந்து செல்கிறார்கள். இவர்களே சிந்தையிலும் இருதயத்திலும் சுமந்து செல்லுகிறதுனாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் மிக பாரமாய் இருக்கிறதோ, ஒருவேளை வியாதியை குறித்த பாரமோ, பலகீனத்தை குறித்த பாரமோ, கடன்களை குறித்த பாரமோ, பிள்ளைகளை குறித்த பாரமோ, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்த பாரமோ, அல்லது வீட்டை குறித்த பாரமோ, வேலை ஸ்தலத்திலே பாரமோ, அல்லது ஊழியத்தில் பாரமோ, உங்கள் பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பாரங்களை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிற வரைக்கும், இதயத்திலேயே வைத்திருக்கிற வரைக்கும், சிந்தையிலே வைத்திருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் அற்புதத்தை செய்ய முடியாது. இந்த பகல் வேளை உங்கள் பாரம் எதுவாக இருந்தாலும் அது தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். அப்பொழுது இரண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அப்படி யார் கர்த்தர் மேல் தங்கள் பாரத்தை வைத்து விடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆதரிக்கிறார். அப்ப ஆண்டவருடைய ஆதரவு யாருக்கு கிடைக்கிறது? ஆண்டவர் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, எவன் ஒருவன் தன்னுடைய பாரத்தை தேவ சமூகத்தில் வைத்து விடுகிறானோ அவனுக்கு கர்த்தர் ஆதரவு அளிக்கிறார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, நீதிமானை தள்ளாட விட்டார், வீழ்ச்சி அடைய விடமாட்டார், கீழே விழ விடமாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் பாவத்தில் விழுந்து விடுவதற்கு காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விடுவதற்கு காரணம் என்ன? அந்த பாரத்தை தேவ சமூகத்தில் வைக்காமல் ஆண்டவரிடத்தில் விட்டுவிடாமல் இவர்களாகவே சுமந்து 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 இளைத்து போனார்கள். எனக்கு அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல என்று சொல்லி அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றத்திற்குள் சென்று விட்டார்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் பாரம் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் வைத்து விடுங்கள். அப்பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் பாரத்தை அவருடைய சமூகத்தில் வைத்து விட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, 1 சாமுவேலின் புஸ்தகத்திற்கு நாம் வருகிற பொழுது 1 சாமுவேலிலே ஸ்தோத்திரம் அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, அன்னாள் என்கிற பெண்மணிக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்ப அந்த பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம் குடும்பத்தில் இருக்கிற யாவரும் அவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை, வருத்தத்தை புரிந்து கொள்ளவில்லை, கணவரும் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது ஊழியக்காரனும் அவளுடைய கஷ்டத்தை பாரத்தை புரிந்து கொள்ளவில்லை. அப்போது அவள் ஒரு காரியத்தை செய்கிறாள். 1 சாமுவேல் 1:12 தேவ சமூகத்திலே அமர்ந்து வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள், வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் கணவனிடத்தில் பாரத்தை இறக்கி வைத்து பார்த்தால், ஊழியக்காரனிடத்தில் பாரத்தை இறக்கி வைத்து பார்த்தால், சொந்த பந்தங்களிடம் பாரத்தை இறக்கி வைத்து பார்த்தால் எங்கும் அற்புதம் நடக்கல. கடைசியாக தேவ சமூகத்தை பிடித்து கொண்டால் ஸ்தோத்திரம் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள், வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். 1 சாமுவேல் 1:15 சொல்லுகிறது, இருதயத்தை ஊற்றினாள் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. மனசுக்குள் என்னென்ன பாரங்கள் இருந்ததோ, சிந்தையில் என்னென்ன பாரங்கள் இருந்ததோ, தன்னை குறித்து, கணவனை குறித்து, குடும்பத்தில்
இருக்கிற நபர்களை குறித்து, தேவைகளை குறித்து எல்லா பாரத்தையும் இதயத்தையும் ஆண்டவர் அவள் ஊற்றிவிட்டாள் என்று அங்கு வேதத்தில் படிக்கிறோம். 1 சொல்லுகிறது, அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதாவது தேவ சமூகத்தில் போய் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள், தேவ சமூகத்திலே தன்னுடைய இதயத்தை ஊற்றிவிட்டாள் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே மறுபடியும் அவள் துக்கப்பட்டாள் அப்படின்னு வேதத்தில் எழுதப்படலை. மறுபடியும் அவள் வேதனைப்பட்டாள் அப்படின்னு எழுதப்படலை. மறுபடியும் அவள் பாரப்பட்டாள் அப்படின்னு எழுதப்படலை. இப்போ அவள் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறாள். ஸ்தோத்திரம். ஒரு தெளிவான சிந்தைக்குள் வருகிறாள். என் பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து விட்டேன், என் பாரத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டேன், இனி கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கணவனுக்கு முன்பதாக, குடும்பத்தாருக்கு முன்பதாக, சமுதாயத்திற்கு முன்பதாக அவள் துக்கமுகமாய் இராமல் நல்லா சாப்பிட்டு தைரியமா ஸ்தோத்திரம் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் 1 சொல்லுகிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நல்லா கவனிக்கணும். அன்னாள் தன்னுடைய பாரத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாள், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். ஸ்தோத்திரம். எல்லா பாரத்தை தேவ சமூகத்தில் வச்சுட்டு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, அவள் கவலைப்படவில்லை, அவள் வருத்தப்படவில்லை. அப்ப எப்ப தேவ சமூகத்திலே தன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்தாலோ அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யார் தங்களுடைய பாரங்களை, தங்களுடைய கஷ்டங்களை, தங்களுடைய வேதனைகளை, தங்களுடைய தேவைகளை மனிதனை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்கிறார்களோ, கர்த்தருடைய பாதத்திலே வைத்து விட அவர்களை கர்த்தர் இந்த பகல் வேளை நினைத்தருள போகிறார். அந்த குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருள போகிறார். அப்ப ஆண்டவர் 1:19 நினைக்கிறார். 1 சொல்லுகிறது, அவள் சாமுவேலை பெற்றாள். ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலே கேட்டேன், தேவனால் கொடுக்கப்பட்டான் என்று சொல்லி சாமுவேலை பெற்றாள். ஒரு நன்மையை பெற்றாள், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றாள், ஒரு கிருபையை பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் மேல் ஏன் பாரத்தை வைக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, யார் தங்கள் பாரத்தை இறக்க வைக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நினைக்கிறார். இந்த பகல் வேளை உங்கள் கஷ்டங்களை கர்த்தர் நினைக்கிறார், உங்கள் பாரங்களை கர்த்தர் நினைக்கிறார், உங்கள் வேதனைகளை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். ஸ்தோத்திரம். உங்கள் துக்கங்களை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். இந்த பகல் வேளை உங்கள் பாரங்கள் எல்லாம் அவருடைய பாதத்திலே வைப்பீர்களானால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஸ்தோத்திரம் கர்த்தரால் நினைக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை, புதிய மேன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஏன் நம்முடைய பாரத்தை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து விட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 7 ஈசாக்கை பலியிட போகும் பொழுது விறகுகள் எல்லாம் அடுக்கப்பட்டாச்சு, பலியிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஈசாக்கு கேட்கிறார், தகப்பனே எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று கேட்ட பொழுது அந்த இடத்துல 28 அவர் சொல்லுகிறார், 22:8 கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் கழித்து ஜெபித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை கர்த்தருக்காக பலி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த இடத்துல ஆபிரகாம் தைரியமா ஒரு தீர்மானம் எடுத்தார். கர்த்தர் கொடுத்த ஒரு பிள்ளை, கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், அது ஆண்டவருக்கே நான் தருகிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் என்ன வேண்டுமானால் நடக்கட்டும். ஈசாக்கை பலியிட போகிற காரியம் சாராளுக்கு கூட தெரியாது, கூட வந்த வேலைக்காரங்களுக்கு கூட தெரியாது. தன்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்டார். கர்த்தர் நன்மையானதை செய்வாராக, கர்த்தர் நலமானதை செய்வாராக என்று சொல்லி தன் பாரத்தை எல்லாம், தன் கவலைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்து கொள்வார், என் பாரங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார், என் வேதனைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், என் தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், என்னை பிள்ளையை காப்பாற்றும்படி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த பாரத்தை என்றைக்கு அவர் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்தாரோ அப்பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம் புறப்படுகிறது, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல் கைகளை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். திரும்பி பார்க்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு பதிலாக வேறொரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஆயத்தமணி வைத்திருந்தார். அந்த ஆட்டை பலியிட்டு தன் மகனை காப்பாற்றி கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார், அதாவது கர்த்தர் பார்த்து கொள்வார். என் கண்பானவர்களே, யார் தங்களுடைய பாரங்களை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார், பலகீனங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார், சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார், பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார், ஸ்தோத்திரம் பண தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். அப்ப தேவ சமூகத்திலே நம்முடைய பாரத்தை வைத்து விடுகிற பொழுது நம்முடைய பாரங்கள் கர்த்தரால் நினைக்கப்படுகிறது. இரண்டாவது, நம்முடைய பாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வைக்கிற பொழுது அந்த பாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது. உங்கள் பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மேல் விட்டு விடுங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். உலகமே உங்களை விட்டு சென்றாலும் உங்களை உண்டாக்கினவர், உங்களை படைத்தவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் சிந்தையிலும் இருதயத்திலும் சரீரத்திலும் அளவுக்கு அதிகமான பாரங்களை, வியாதிகளை குறித்து, பலகீனங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பண தேவைகளை குறித்து, கடன்களை குறித்து, ஆண்டவரே திருமண காரியங்களை குறித்து ரொம்ப பாரப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த பாரத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக. சிந்தையில் இருக்கிற பாரங்கள், இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், ஆவியில் இருக்கிற பாரங்கள், சரீரத்தில் இருக்கிற பாரங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. யாரெல்லாம் இந்த பகல் வேலை உம்முடைய பாதத்தில் இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய பாரங்கள் நினைக்கப்படட்டும். அன்னாளுடைய பாரங்களை கர்த்தர் நினைத்து அவருக்கு ஒரு சாம்வேலை கொடுத்தது போல, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை கொடுத்தது போல இந்த பிள்ளைகளுடைய பாரங்களையும் கஷ்டங்களையும் கர்த்தர் நினைத்து பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா ஆபிரகாமை போல இந்த பிள்ளைகள் கஷ்டங்களை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிற பொழுது எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படுவதாக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. மன அழுத்தங்கள், மன பாரங்கள், சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் இவர்களை ஆறுதல் படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பிளஸ் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.